إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إلا صلوات وسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நம் உடலில் ஆரோக்கியம் கொடுத்து மனதிலே ஆசையும் கொடுத்து அல்லாஹுடைய பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்தான். அல்லாஹை பற்றி பேச்சுக்களை கேட்பதற்கும் அல்லாஹை வணங்கி வழிபட்டு அவனை சந்தோஷப்படுத்துவதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வந்திருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன். ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை மொத்தம் 6 கடமைகள் இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் இதை கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமுக்கு நாம் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள் மொத்தம் 6 கடமைகள் இருப்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒன்று, இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி. ஒரு முஸ்லிமை நீ எங்கே கண்டாலும் முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். இது ஒவ்வொரு மூமின் மீதும் கட்டாய கடமை. ஹக்குன், கடமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னால் சவாபு, சொல்லாமல் போயிடலாம், நமக்கு என்ன என்று கடந்து செல்லக்கூடாது. ஒரு மூமினை கண்டால் முந்திக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லணும். அவர் முந்தி சொல்லிவிட்டாரே ஆனால் பதில் சொல்வது நம்ம மேல் வாஜிபு. சலாம் சொல்வதை விட சலாம் சொல்வது கடமை. அதை விட முக்கியமான கடமை அவர் சொன்னதுக்கு பின் பதில் சொல்வது. பதில் சொல்வது மட்டுமில்லை, சில ஹதீஸுகளில் வந்திருக்கிறது, நீங்கள் சலாம் சொல்லுகிற பொழுதும் பதில் சொல்லுகிற பொழுதும் முக மலர்ச்சியோடு சொல்லுங்கள், வேண்டா வெறுப்பாக சொல்ல வேண்டாம். சலாம் சொல்பவருக்கும் நன்மை இருக்கிறது, பதில் சொல்பவருக்கும் நன்மை இருக்கிறது. இந்த 2 நபர்களில் யார் அதிக முகமலர்ச்சியோடு, சிரிப்போடு, புன்சிரிப்போடு, சந்தோஷத்தோடு அவரை பார்த்ததில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்பதை வெளிக்காட்டி சொல்கிறாரோ அவருக்கு சவாபு கூட இருக்குன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைஞ்சது ஒரு நடிப்பு கூட சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் முகமலர்ச்சியோட. இந்த சிரிப்புக்கு என்ன காசா பணமாங்க? சிரிக்கிறதுனால என்ன ஜோப்பு 100 ரூபா காசை கேட்க போகிறார் அவர்? இல்லை. ஆனால் சிரிப்புக்கு சவாபு தரேன்னு சொல்கிறாங்க. ஒரு மூமின் கண்டு சிரித்தால், அவரை மகிழ்ச்சியோடு பார்த்தாலே சவாபு. ஒரு ஹதீஸை பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சா அல்லாஹ் தஆலா 360 மூட்டு ஜாயின்ட்ஸ் உடம்புல வச்சுருக்கிறான், மூட்டுகள். அந்த 360 சலாமத்தான் அல்லாஹ் எந்திரிக்க வைக்கிறான். ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னால் நடக்க முடியாது. காலில் மூட்டி பிடிச்சிக்கிச்சு, விரலில் பிடிச்சிக்கிச்சு, கையில் மாட்டிக்கிச்சு, கழுத்தில் பிடிச்சிக்கிச்சு, கழுத்து சுப திரும்பி அப்படியே நிற்கும். அப்படியே தெருவில் நடப்பான். ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டுருவானு, கழுத்தை திருப்ப முடியலைங்க. தெருவில் போனால் ஆளாளுக்கு வைத்தியம் சொல்லுவாங்க. சில பேர் உலக்கையை வச்சு படுத்துன்னு சொன்னாங்க. எனக்கு உலக்கையெல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு படுத்து பாருங்க. தலைவானில் படுத்தாலே கழுத்து சுளிக்கிச்சு, உலக்கையை வச்சு படுத்துன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கழுத்து பிடிச்சி நடக்கவே முடியல, கடுமையான வலி. மொத்தம் 360 ஜாயின்ஸ் அல்லாஹ் நம்ம உடம்புல வச்சுருக்கான். அந்த 360க்கும் நன்றி செலுத்துங்கள், அதற்கு பகரமாக 360 சதகா செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் யோசிச்சாங்க, ஒரு முட்டு பிசகிருச்சுன்னா, கை முட்டு பிசகிருச்சு, டாக்டர்கிட்ட போனோம்,
அவருக்கு ஃபீஸ் 200, மருந்து மாத்திரை 500 செலவாகும். இப்போ 360 × 500 எவ்வளோ வருது பை? எப்படியும் ஒரு 15,000 வரும். ஒரு 500 ஒரு முட்டுக்கு கணக்கு வச்சோன்னா ஒரு 10 ரூபா கணக்கு வச்சாலே 3600 ஆச்சு. சரி விடுங்க, 1 ரூபா கணக்கு வச்சா ஒரு முட்டுக்குன்னா 360 டெய்லி தர்மம் செய்யணும்னு நம்மளால் முடியுமா? இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, 360க்குலாம் தர்மம் செய்கிற அளவுக்கு எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அதுவும் சதக்கா தான், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அதுவும் சதக்கா தான், ஒரு அல்லாஹு அக்பர் சொன்னால் அதுவும் சதக்கா, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீங்க அதுவும் ஒரு தர்மம். இப்போ காலையில் நீங்கள் 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் நம்ம சொல்லிட்டோம் என்று சொன்னால் 100 சதக்காவாயிருச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 500 தடவை தொழுகைக்கு பின்னாடி 5 வக்துக்கு 500 ஆச்சு. சதக்கா தர்மம் நிறைவேறிவிட்டது, நன்றி செய்ததாக ஆகிவிட்டோம், நிறைவேறிவிட்டது. இப்போ பெருமாள் சொன்னாங்க, அன் தல்க அஹாக்கபி வஜிஹின் தலிகின் சதக்கத்து. ஒன்றும் வேணாம், சுப்ஹானல்லாஹ் வாய் திறந்து சொல்ல வேணாம், அது கூட வாய் வலிக்கும்னு சொல்லலாம். நீ ஒரு மோமினான சகோதரனை அவன் முகத்தை பார்த்து புன்முறுவலோடு நீ பார்த்தால் அதுவும் தர்மம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு முகத்தை அவரை புன்முறுவலோடு பார்க்கணும், இதுவும் தர்மம் தான். இது ஒவ்வொருத்தரும் மீது கட்டாய கடமை. ஆனால் இதில் நாம் இன்று கவனம் குறைவாக இருக்கிறோம். கலஞ்சுங்களா? இது ஒன்றாவது. ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தஆக ஃபஅஜிபு, உன்னை அவர் விருந்துக்கு அழைத்தால் நீ சென்று அவரை சந்தோஷப்படுத்து. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அவர் ஏற்கனவே அவர் மேலே வருத்தம், என் வீட்டு விருந்துக்கு அவர் வரல, நான் ஏன் அவர் விருந்துக்கு போவேன், அவர் தேவைக்கு என் தேவைக்கு அவர் வரல என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். உன்னை அழைத்தால் நீ செல். வைதஸ்தன்ஸஹக ஃபன்ஸஹ், உன்னிடத்தில் ஏதேனும் ஆலோசனை கேட்டால், உனக்கு அறிவுரை சொல்லுமாறு கேட்டால் அவருக்கு ஆலோசனை சொல், அவருக்கு அறிவுரை சொல், மனம் திறந்து சந்தோஷமாக சொல்லிக் கொடு. ஏதாவது ஒரு இது கேட்டால் போயா யார்த்தையும் கேட்டுக்கோ என்றெல்லாம் சொல்லாத. உன்னிடத்தில் அறிவுரை கேட்டால், எதுவும் உனக்கு நசீஹத்து செய்யும்படி கேட்டால் அவருக்கு நீ நசீஹை செய்வாயாக. வைதா அதிஷ ஃபஹமிதல்லாஹ ஃபஷம்மிது, அவருக்கு தும்மல் ஏற்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நீ யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல். இது ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை. 5 ஆச்சுங்களா? 4 ஆச்சு. 5வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மரில ஃபஉது, அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டால், உங்கள் ஊரில் யாராக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் என்று இருந்தால் உடனடியாக சென்று ஒரு வியாதி விசாரிப்பாயா, எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்குங்களா, பரவாயில்லைங்களா, முந்திக்கு நல்லா இருக்குங்களா. அதுதான் வியாதி விசாரிப்பதனால் அவர் மனம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷம் வியாதி சீக்கிரமாக நல்லாக்கி, யாருமே கண்டுக்கல என்று இல்லாமல் அவரை போய் விசாரிப்பதனால் அவர் மனம் சந்தோஷப்படும், அவருக்கு நல்லது, உங்களுக்கு என்ன நல்லது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மூமின் ஒரு மூமினை வியாதி விசாரிக்க செல்கிறாரோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அன்று மாலை வரை 70,000 மலக்குகளை அவர் மேல் சாட்டி விடுகிறான். திருமதி ஷரீஃபுல் ஹதீஸ். அவர்கள் இவருக்காக வேண்டி துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் இவருக்கு ஆஃபியத்தை கொடு, இவருக்கு சலாமத்து கொடு, வியாதி விட்டு இவரை பாதுகாத்துக்கோ என்று இவருக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிறாள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 70,000 மலக்குகள். நாம் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் யாராவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உடம்பு சரியில்லைன்னா பார்க்குறோம். ஆனால் முஸ்லீம் என்ற அடிப்படையில் பார்க்கணும். இந்த ஊரில் யாராக இருக்கட்டும், நம்ம சொந்தமே இல்லைங்க, நம்ம பழக்கமே இல்லைங்க, அலைஞ்சுங்களா. ஆனால் ஒருத்தர் கேள்விப்பட்டோம், உடனே போகணும். முன் சென்ற பெரியோருடைய பழக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு, அலைஞ்சுங்களா. எதையும் சொல்லி முடிச்சிடுறேன். வைதா மாத்த ஃபத்தபிஉ, 6வது என்னங்க, அவர் மரணித்து விட்டால் ஒரு மூமின் யாராக இருந்தாலும் சரிதான், அவரை சென்று ஜனாசாவை தொழுகு, ஜனாசாவுக்கு பின்னால் நடந்து செல். இது ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றார். நம்ம சொந்த பந்தங்க தான் போகணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஜனாசா ஜனாசான் சத்தம் யாரும் நம்ம சொந்த பந்தங்கள் இல்லை நினைக்கக்கூடாது. இன்றைக்கி எப்படி பழக்கம் ஆயிடுச்சு, தன் சொந்த பந்தங்கள், தனக்கு உரியவர், தன் நண்பர்கள் அப்படிங்க மட்டும். சில ஜனாசாக்கு பண்ணி பார்த்தா ஒரு ஏழையாக இருப்பார், ஒரு 10-20 பேர் நிற்கிறாங்க. ஒரு சில ஜனாசா வசதியானவர் அறுபட்டால் 500 பேர் 1000 பேர் நிற்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு ஊரில் ஜனாசா என்றால் அந்த ஊரில் ஒவ்வொரு மனிதரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஊரில் இன்றைக்கி அரவாக்குறிச்சியில் ஜனாசா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க, இந்த விஷயம் நசீபாக்கணும். என்னைக்காவது அந்த ஊர் மக்கள் அத்தனை பேர் மேலேயும் கடமை எல்லோருமே அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளுவது. கலந்துங்களா? ஒருத்தர் ஜனாசா தொழுதாலே ஃபரது கிஃபாயா தான், நிறைவேறி போயிடும். ஆனால் அத்தனை பேரும் வரணும். ஏன்னா அதை விட பெரிய பாக்கி என்ன, ஒரு 8 வந்தால், ஒரு 8 பின்னாடி நடந்தால் உஹது மலையுடைய சவாபுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மைகளுடைய அருமை நமக்கு தெரிய மாட்டேங்குது, நன்மைகளுடைய அருமை எல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நண்பர்களே,
நம்ம சொந்தமோ நம்ம பந்தமோ நம்ம நண்பர்களோ என்று பார்க்கக்கூடாது. அத்தனை பேரையும் வியாதி விசாரிக்கணும், அத்தனை பேர் ஜனாசாலையும் கலந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை. யாரோ எவரோவா என்று இருந்து விடக்கூடாது. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு. அந்த மாப்பிள்ளையுடைய வாப்பாவுடைய வாப்பா தாத்தா, அவர் நல்ல வசதியான மனிதர், கவர்மெண்ட் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆன மனிதர். இப்போ நீண்ட வயசு இருக்கும் இப்போ அவருக்கு. அவரை பற்றி இந்த சொன்னாங்க, பெண் வீட்டாரன்னு சொன்னாங்க. அவர் மாப்பிள்ளையுடைய மாப்பாவே அத்தாவுடைய அந்த தாத்தாவுடைய வேலை என்னன்னு கேட்டால், டெய்லி காலையில் கடைக்கு போக வேண்டியது. ஆரஞ்சு பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் பழம் ஒரு 5 கிலோ கொடுங்க அப்படின்னு கடையில் வாங்கிக்க வேண்டியது. இந்த பையனை போய் வாங்கிட்டு வான்னு சொல்ல வேண்டியது, பையில் எடுத்துக்க வேண்டியது. ஹாஸ்பிட்டல் பொறுப்பு, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வண்டி ஏறியதோ போயிட வேண்டியது. போய் அங்கே போய் இறங்கி ஒவ்வொரு ரூமாக போய், பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்களா, என்ன ஆச்சு அவருக்கு, பரவாயில்ல சுத்தமாக நல்லா போய்டும், கவலைப்படாதீங்க, இந்தாங்க ஆப்பிள் என்று முஸ்லிமோ மூமினோ நல்லவரோ கெட்டவரோ காஃபிரோ அதெல்லாம் பார்க்கறது இல்லை. செஞ்சுங்களா, மூமினான ஒரு வீட்டுக்கு போனால் அல்லாஹ் அவங்க ஷிஃபாவாக்குவான். இது லாபாஸ் தஹூர்னு இன்ஷா அல்லா பெருமானா சொல்ல வியாதியஸ்தரை ஓதி பார்க்குற துவாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. லாபாஸ் தஹூர்னு இன்ஷா அல்லா இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா இல்லா யுகாதிரு சக்கமா என்று ஊதுனா அந்த வியாதி நல்லா போய்டும். அவர் வியாதி எல்லாம் லேசாக்கிடுவான். 10 நாளில் நல்லா போகிற வியாதி நீங்கள் ஊதின பிறகு 2 நாள் நல்லா போய்டும். நினைஞ்சுங்களா, எனக்கு வியாதி வந்துச்சுன்னு பயமே மனுஷனுக்கு வியாதி அதிகமாக்கிடும். ஒன்றும் இல்லைங்க, சரியாக போய்ட்டு நீங்கள் ஆறுதல் சொன்னீங்கன்னா அதுவே அவன் பாதி வியாதி நல்லா வைக்கணும். மூமின் அல்லாதவர்கள்ட்ட பார்க்க போனங்க, ஆண்டவன் கருணை காட்டுவார், இறைவன் உங்களுக்கு நல்லது செய்வார். அல்லான்னு பேர் சொல்லாமல் இறைவன் ஆண்டவன் சொல்லுங்கள். அவருக்கு எல்லாரும் இறைவன் வணங்குறாங்கல்ல, இறைவன் உனக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியம் கொடுப்பாருங்க அப்படின்ட்டு அன்பளிப்பாக ஆரஞ்சு பழம் ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டு வந்து வருவான். இதுதான் வேலையாகும். டெய்லி ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே பூந்துட வேண்டியது. 50 ரூம் இருக்கும், ஒவ்வொருத்தரையாக பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வர வேண்டியதான் செய்கிறார் அவர் அப்படின்னு சொன்னோன்னா, அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் செஞ்ச வேலை இது. சஹாபாக்கள் ஊரில் யாரெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, ஊரில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, தேடி வீடாக தேடி போய் ஏதாவது அவங்க உதவி செய்யணுமா செஞ்சு அது அபூபக்கர்னா ஹலீஃபாவான பின்னாடி போவாங்களாம். ஒரு அம்மா வயசானவங்க புள்ள குட்டிலாம் மொத்தம் போயிட்டாங்க, தனியாக இருந்தாங்க, வயசான கிழவி அம்மா. நேராக போய் அந்த அம்மா துணியெல்லாம் துவச்சி கொடுத்துட்டு அந்த அம்மா ஊடெல்லாம் கூட்டி வச்சுட்டு ஏதாவது கஞ்சி போட்டு கொடுத்துட்டு, பொதுவாக வேறு எதுவும் வேணுமாம்மா தண்ணி பிடிச்சி வச்சுட்டு எல்லாமே வேலை செஞ்சுட்டு வந்துடுவாங்க. டெய்லி இந்த வேலை செய்வாங்க. யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. சஹாபாக்கள் இந்த மாதிரி ஊரில் யாரெல்லாம் நலிந்தவர்கள் இருக்கிறார்கள் தேடி போய் சேவை செய்வாங்க. அந்த சேவையை அந்த மகான் சேராங்கன்னு நான் சொன்னேன், படி இது யார் செஞ்ச வேலை? நபிமார்கள் சஹாபாக்கள் செஞ்ச வேலை. அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர் அவருடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க நல்லா தான் இருப்பாங்க. நிச்சயமாக அந்த வீட்டுக்கு நீங்கள் பொண்ணு கொடுங்க, நிச்சயமாக அவங்கள நீங்கள் விட்றாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. அந்த அம்மாட்ட, எங்கள் பொண்ணுடைய அம்மா நம்ம வீட்டுக்கு பழக்கமான அடிக்க வருவாங்க, அவங்கள்ட்ட சொன்னேன். உடனே அந்த இடத்துல கல்யாணம் முடிங்கன்னு. இன்னி பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அக்கா தங்கச்சியை வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அக்கா உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கேன், 4 நாளில் வந்துடுவேன், அந்த பேர் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி சொந்த பந்தங்களை உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்க நேரத்தில் ஊர் உலகத்தில் எல்லாரையும் தேடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தால் சாதாரண விஷயமா அது அல்லாஹ் கொடுக்குற ஒரு பெரிய நியமத்து. விளைஞ்சுங்களா? அதே மாதிரி அந்த அம்மா இருக்காங்களே, பொண்ணுடைய அம்மா இருக்கிறாங்களே, அவங்க பெரிய சீதேவி. நேற்று வியாழக்கிழமை கல்யாணம், 4 நாளுக்கு முன்னாடி திங்கக்கிழமை பொண்ணுடைய வாப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். கொண்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க இசிஜிலாம் எடுத்து பார்த்துட்டு உடனடியாக ஆஞ்சியோ பண்ணணும், ஆஞ்சியோ பிளாஸ்ட்லாம் பண்ணணும், இல்லைன்னா அர்ஜென்ட்டாக பைபாஸ் பண்ணி ஆகணும், ஏதோ பண்ணி ஆகணும், எல்லாம் ஏற்பாடு செய்யுங்கன்ட்டான். இந்த அம்மா ஒரே அழுக, ஃபோன் போட்டு, எஜமானே இந்த மாதிரி ஏதாவது இப்படி சொல்கிறாங்களே என்ன செய்யறதுன்னு. எல்லாம் உதவி செய்வாங்க, அவங்க கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்கன்னு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பைபாஸ் பண்ணணுங்கிறான். இப்போ அவங்க சொன்னாங்க, இவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது சார், 4 நாளில் கல்யாணம், உயிர் முக்கியமாக கல்யாணம் முக்கியமா? யார்? டாக்டர். எதுக்கு முக்கியம் இன்றைக்கி அப்படின்னு. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, சரி நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஹஜ்ஜுதுன்னு ஒரு வழி கொடுத்துருக்குறான். தஹஜ்ஜுது நேரம் நீங்கள் என்கிட்ட எது கேட்டாலும் தரேன்னு சொல்கிறான். நம்ம மக்கள் இன்றைக்கி வீணடிக்கிறதே தஹஜ்ஜுத் தான். மனு கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுப்பாங்க, இவர்கிட்ட போய் எம்எல்ஏட்ட சொன்னால் காரியம் நடக்குமா, எம்பிட்டு சொன்னால் காரியம் நடக்குமான்னு போவாங்க. வணங்குங்களா? ஜமாபந்தின்னு வேறு அவன் போட்டு என்ன வேணும்னு கேட்குறானோ. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஜமாபந்தி வச்சுருக்கான். என்னது? தஹஜ்ஜுது நேரத்தில் காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் நான் முதல் வானத்துக்கு வந்து, அடியார்களே உங்களுக்கு என்ன வேணும் கேட்டுக்குங்க, தர்றேன். பாவ மன்னிப்பு வேணுமா? தர்றேன். உங்களுக்கு கடன் நிவாரணம் வேணுமா? தர்றேன். வியாதியை நிவாரணம் பண்ணுமா? நான் நிவர்த்தி செய்கிறேன். காசு பண்ண வேணுமா? வாங்கிக்கிங்க. என்ன வேணுமா என்கிட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் தஆலா கூப்பிடுவதாக
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம உடம்பு சரியில்லைன்னா படுத்து தூங்கி எந்திரிச்சு தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் கேட்குறான், நான் ஷிஃபா தர்றேன் கேளுப்பாண்டு. அந்த நேரம்லாம் தூங்கி நிறுத்தி ஃபஜ்ரும் தொழுகாமல் 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் டாக்டர்கிட்ட நேராக அங்கே போய் நிற்கிறார். டாக்டர் நீங்கள் தான் பார்த்து எப்படியா கருணை காட்டணும்னா, கருணை காட்டக்கூடிய கருணை கடலாகி அல்லாஹ் நான் தர்றேங்கிறான். அப்போ தஹஜ்ஜுடைய நேரம் ஒன்று இருக்குது, அந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் வியாதிகளுக்கு சதகாவை கொண்டு நீங்கள் நிவாரணம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா ஒரு மாடு அறுத்துட்டாங்க. ஆடு 10 கிலோ தானே வரும், மாடு 60 கிலோ வரும். அறுத்து பொட்டலம் போட்டு எல்லா வீட்டுக்கும் ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டாங்க. எல்லா வீட்டுக்கும் கொடுத்து விட்டு தஹஜ்ஜுத் நேரத்தை அல்லாஹ் உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன், என் புள்ள கல்யாணம் 4 நாள் இருக்குது, அவர் தான் வந்து கையெழுத்து போடணும், நீ என்ன செய்வியோ தெரியாது. அல்ல சண்டைக்கு நீ அந்த அம்மா, நீ தானே சொன்ன தர்றேன்னு சொல்லி நீ கொடுத்தே ஆகணும், நீங்கள் கொடுக்குறே நான் வாங்குறேன் அப்படின்னு, நீ கொடுக்குற நான் வாங்குறேன் அப்படியே அந்த அம்மா சண்டைக்கு நின்று அல்லாட்ட இருந்துச்சு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அவர் டாக்டர் போகக்கூடாதுங்கிறான், நீங்கள் பார்த்துக்கிற சார் வந்து கல்யாணத்துலேயே முன்னாடி உட்காந்துருந்தார். அவர் தான் பக்கத்தில் கையெழுத்து போடுறார், அழகாக ஃபேன் ஷர்ட்லாம் போட்டு வந்து. அல்லாஹ் அக்பர். அப்போ அந்த அம்மாவுடைய தைரியம் பாருங்களேன், இந்த பொண்ணுடைய அம்மா இருக்காங்களே அவங்களோட தைரியம் பாருங்க. என் ரப்புட்டு நான் கேட்குறேன், என் ரப்பு எனக்கு கொடுப்பான். 2 நிவாரணம் பெருமாள் சொன்னாங்க, தஹஜ்ஜுதில் கேட்க சொன்னாங்க, கேட்டேன். ஷிஃபா உங்களுக்கு தர்மத்தில் ஷிஃபா இருக்குன்னு சொன்னாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசு கொடுக்கறதுக்கு ஏழை மக்களுடைய வயிற்று கொடுத்தா அவங்க அந்த 60 பேரில் ஒருத்தர் துவா செஞ்சிருக்க மாட்டாரா, ரப்பே அந்த வீடு நல்லா ஆக்கி வையல, அந்த ஸ்ரீதேவி நல்லபடி வையாலும் கேட்க மாட்டாங்களா? அந்த ஒருத்தருடைய துவா எல்லாம் கபூல் செய்ய மாட்டானா? எந்திரிச்சு வந்துட்டாருங்க அவர். டாக்டர்லாம் முழிக்கிறான், சார் உயிருக்கு ஆபத்து நான் பொறுப்பு இல்லை, நீ என்றைக்குமே பொறுப்பு இல்லை, ஓ உயிருக்கே நீ பொறுப்பு இல்லை, போயா வேலையை பார்த்துட்டு கூட்டி வந்தான். அல்லாஹ் அக்பர் கபீரா. இந்த செய்தியை நான் அந்த கல்யாணத்தில் சொன்னேன் பாருங்கள். இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன அல்லாஹ் மேலே தவக்குல் வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் மேலே எவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, நீ அல்லாஹ் எனக்கு கொடுத்தே தீருவான் என்று உடாப்பிடியாக நீ அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் நான் பொறுப்பேற்றுக்கிறேங்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம மனிதர்களுமே நினைக்கிட்டோம், அல்லாட்ட அவர்கிட்ட போய் கேட்போம், கொடுப்பாரா என்னன்னு தெரியல, கொடுத்தா வாங்கிக்கலாம், கொடுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அவர் மச்சனை கொஞ்சம் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கல்யாணத்துக்கு 4 பவுன் போகிறேன்னு இருக்காரு, முந்தி சொன்னார், ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியல, கேட்போம், கொடுத்தா போடலாம், இல்லைன்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அல்லாஹ் நினச்சிட்டான் மனுஷன். அல்லாட்ட கேட்போம், அல்லா வசதி இருந்தால் கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா உள்ளதை வச்சு அவங்கள்ட்ட கடை வாங்கி ஓட்டிக்கலாம். நீ அல்லாஹ் நீ கொடுத்து தான் தீரணும், நான் வாங்கி தான் தீருவேன், இப்படி உறுதியாக நின்று பாருங்க அல்லா இடத்துல. அரே அல்லாஹ்க்கு என்னங்க முடியாது, மொத்த துனியாவை கொடுத்துறா அல்லா ஜல்ல ஷானு தஆலா. எதை அல்லாஹ் தஆலா கொடுக்க முடியாது விளங்குங்களா? ஒன்றும் இல்லாதவர்களே உயர்ந்த அந்தஸ்து கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. சாதாரண டீ கடையில் கிலாஸ் கழுவினவர்களாம் பிரதமராகக்கூடிய சக்தி அல்லாஹ்க்கு இருக்கா இல்லையாங்க? அந்த மாதிரி சக்தி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாக்கு இருக்கும்போது நாம் என்ன கேட்கறதுக்கு அல்லாஹ்ட்ட பயப்பட வேண்டியிருக்கு. நம்ம இல்லை, யா அல்லாஹ் நீ பார்த்து ஏதோ செய்கிறப்ப முடிஞ்சா கூட ஒன்றால், இல்லைன்னா இதான் நான் ஒருத்தனா உனக்கு 100 பேர் இருக்காங்க அடியார்கள், இந்த ஊர்லேயே 1000 பேர் இருக்காங்க, அல்ல எல்லாரும் கொடுக்க வேண்டியிருக்குது. நம்ம என்ன நினச்சிட்டா அல்லாவை வாப்பா பிள்ளை கொடுக்குற மாதிரி விளங்கிட்டான் அல்ல. இப்போ வாப்பாட்ட போய் ஒருத்தா அந்த வீட்டை எம்பேர் எழுதி இருக்கிறது ஒரு வீடு 4 பசங்க, எப்படி உண்மை எழுத முடியும், பிரித்து தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வாப்பா சொல்லுவாரா இல்லையா? இந்த மாதிரி விளங்கிட்டான் அல்லா மனுஷன். அல்லாட்ட ஒன்று கேட்டார், ரப்பே நான் உன்ட்ட கேட்குறேன், நீ தான் என்ன செய்வ, அத்தனை பேருக்கு 800 கோடி பேர் கொடுக்க வேண்டியிருக்கு, எனக்கு எல்லாமே பிரித்து வச்சா எனக்கு எவ்வளோ வரும்? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மொத்த துனியாவை அல்லாஹ் தஆலா கொடுத்தாலும் அல்லாஹ்ட்ட குறைவு ஏற்படாது. அல்லாஹ் அப்படியாப்பட்ட ரப்பு நம்ம ரப்பு. நம்ம ரப்பு எப்படிப்பட்டவங்க? உலகத்தில் அத்தனை பேருக்கும் அவர்கள் விரும்பியதை விட 100 மடங்கு அதிகமாக கொடுத்தாலும் ஒரு ஊசி முனை அளவு கூட அவங்க மில்க்கு குறையாது. அப்படியாப்பட்ட எஜமா குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்சில் முல்க மன் தஷா. அவன் எப்படியாப்பட்ட ரப்பு, தன் நாடியவனுக்கு அரசாங்கத்தை கொடுப்பான், நாடியவனுக்கு அரசாங்கத்தை எடுப்பானே, அப்படியாப்பட்ட ரப்புன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்சில் முல்க மன் தஷா. நம்மள மாதிரி கஞ்சன அல்லாஹ் ஜல்ல ஷானு இல்லவே இல்லை. துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்சில் முல்க மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர். அனைத்து நன்மைகளும் அவன் கையில் தான் இருக்கிறது என்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. ஒரு ஆயத்தில் சொல்லி கேட்டான், இம்மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினு. உனக்கு எந்த வஸ்து வேணும்பா, ஒவ்வொரு அணு வஸ்துவாக இருந்தாலும் சரி, சின்ன வஸ்துவா எவ்வளோ பெரிய வஸ்துவோ, எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதனுடைய ஒட்டுமொத்த பொக்கிஷமும் என் கைவசம் தான் இருக்கிறது. அரேவா, உனக்கு என்ன வேணும்? காசு பணம் வேணுமா, வீடு வாசல் வேணுமா, மனைவி மக்கள் வேணுமா, பிள்ளை குட்டி வேணுமா, கேளு அவனிடத்துல. ஒட்டுமொத்தமும் என் கைவசம் இருக்கிறது, நாடியவனுக்கு கொடுக்குவேன். என்னால் முடியாது ஒன்றும் இல்லைன்னு எஜமா சொல்கிறான். நாம் எங்க அவனிடத்துல கேட்காம மற்றவங்கள்ட்ட போய் கையேந்தணும்? அவனை தவிர மற்றவர்களிடத்துல கேட்பது கேவலம் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. நான் எடுக்க அடுத்தவன்ட்ட போய் கையேந்துறேன், இவன் கொடுப்பானா அவன் கொடுப்பானா நினைக்கவே நினைக்காது.
மற்றவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவன்கிட்ட போய் திரும்ப திரும்ப 2 தடவைக்கு 4 தடவை கேட்டால் அவன் உறவை முடிச்சுக்குவான். எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒரு 1000 ரூபா கடன் வாங்கிட்டு 2வது தடவை 1000 ரூபா கேட்டு, ஏப்பா நேற்று வாங்கினேன் அவசரமாக தேவை, சரி இந்த வச்சுக்கோ. 3வது தடவை உன்னை கண்டோன்னு அப்பா நீ வர்றதை பார்த்தாவே 1000 ரூபா கேட்க வரதுக்கு போது தெரியும். உன்னை கண்டப்பா பார்க்கும் போதே அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அல்லது வீட்டில் உட்காந்து வெளியே போயிருக்காங்க சொல்லுங்க வீட்டை சொல்லுவான். இப்படியாப்பட்ட மனுஷன்ட்ட போய் கேட்குற, அதுக்கும் மீறி நீ அவன்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டான். இன்னொரு 1000 அவசரம் ஆமாம் 1000 வாங்கிட்டே உட்காந்துட்டு போய் என்ன கேடிஎம் பேங்க் நினச்சியா நம்மளையே, என்ன சென்ட்ரல் பேங்கா போயா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் எப்படி பெற்றது தெரியுமா? பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அல்லாஹ்ட்ட கேட்காட்டி கோச்சுக்கிறாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனுஷன் எப்படிங்க கேட்டா கோச்சுக்கிறான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நீ கேட்கலன்னா கோச்சுக்கிறான். என்ன அடியானு தொழுது அப்படியே எரிஞ்சு நைஸா ஓடுற, துவா கேட்க மாட்டியா கேட்க மாட்டியா? நாம என்ன செய்யறோம், தொழுதுட்டு அப்படியே தொழுதுட்டு உட்காருங்க. அல்லாட்ட தொழுந்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு ரப்பே உன்ட்ட வாங்க வந்திருக்கேன், நீ கொடுக்க அல்லாஹ்க்கு நம்ம கொடுக்க வந்திருக்கோம் பள்ளிவாசலுக்கு. நம்முடைய கடமையை நாமெல்லாம் சேர்ந்து அல்லாஹ்க்கு சரியா செஞ்சா அல்லாஹ் நம்மளாம் ஓட்டு போட்டால் அல்லாஹ் அடுத்து அவன் தான் எலெக்ஷனில் அடுத்த பிரதமர் அல்லாஹ் வந்துடுவாங்க. ஒட்டுமொத்த 800 கோடி மக்களும் தொழுகாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து ஒரு அணுவும் குறைவதில்லை. 800 கோடி மக்களும் சஜிதாவிலே வாழ்நாள் கிடந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து ஒரு நூல் அளவுக்கும் அதிகமாவதில்லை. அப்படியே அவருடைய ரப்பு அங்கிருந்து பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் கொடுக்க வந்தோமா வாங்க வந்தோமா, அதை வாங்க வந்திருக்கோம் எல்லா இடத்துல. நான்லாம் சஜிதா செஞ்சு அல்லாஹ்வுடைய அந்தஸ்து மேலே போதா? இல்லை, கிடையவே கிடையாது. உன்னை அல்லாஹ் கூட்டிகிட்டு வந்ததே அல்லாஹ் நமக்கு செஞ்ச பெரிய நியமத். எத்தனை பேர் அல்லாஹ் வெளிய விளையாட்டை விட்டுட்டு நம்மை மட்டும் கூட்டி கொண்டு வந்தானே, இது அல்லாஹ் நமக்கு செஞ்ச பேரருள். வரைஞ்சா இல்லைங்களா? அப்போ அல்லாஹ்ட்ட நம்ம பள்ளிவாசலுக்கு வந்தது கேட்க வந்திருக்கிறோம். எல்லா இடத்துல சஜிதா வச்சு ரப்பே என் வாழ்க்கையில் என்ன தேவைகள்லாம் இருக்கிற ரப்பே, யார்கிட்ட போய் சொல்லுவேன்? யார்கிட்டயாவது சொன்னால் கேவலமாக நினைப்பாங்க ரப்பே, பேர்கிட்ட போய் நின்றா என்னை மதிப்பு குறைவாக நினைப்பாங்க ரப்பே, நீ கேட்கலை நான் கோச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட கருணையான உன்னை தவிர யாரும் இல்லை ரப்பே, நான் கேட்பதற்கு முன்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு தேவையானதை கொடுப்பதற்கு முன்னை தவிர வேறு யாரும் இல்லை ரப்பே என்ன அல்லாஹ்ட்ட கேட்டு பாருங்க. புடிவாக பிடிச்சி வாங்கணும் எல்லா இடத்துல. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சஅல்தும் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முலிஹீன ஃபித்துஆ, துஆக்களை அடம் பிடித்து கேட்கிறார்களே அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா விரும்புகிறான் என்று சொன்னார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரா மனுஷன் விரும்புவானா? நீ அம்மாட்ட போய் அடம் பிடிச்சி கேட்டு பாருங்க. பையன் அடம் பிடிச்சி அம்மா அந்த பென்சில் வாங்கி கொடு, வாங்கி தரேன்டா அம்மா பென்சில், நீ போறியா இல்லை ஒரு ஹெல்ச்சில் போனோம் ஏன் சொல்லிட்டே உட்காந்துருக்க, திரும்ப திரும்ப கேட்ட உட்காந்துருக்கு, திரும்ப 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 கேட்டால் அம்மாவே கடுப்பாயிடுறான். அத்தாட்ட போய் சொன்னா அத்தா கடுப்பாயிடுவார். அவருக்கு மனுஷன் தானுங்களே. அல்லாஹ் எப்படி சொல்றான், நீ அடம் பிடித்து கேட்டால் ரொம்ப நேசிக்கிறாங்களா அல்லாஹ் ஜல்ல ஷானு. அடம் பிடித்து கேட்டால் வெறுப்பவன் மனுஷன், கோவிச்சுக்கிறான் மனுஷன். அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முலிஹீன ஃபித்துஆ, துஆவிலே அடம் பிடிச்சு கேளு, ஃபஜ்ர்ல கேளு, லுஹர்ல கேளு, நினைச்சாலும் கேளு, நினைப்பு வரும்போதெல்லாம் கேளு. ரப்பே நீ கொடுத்து வேற யார்கிட்ட போய் கேட்பேன் ரப்பே, நீ கொடுக்காம யார் கொடுப்பாருல்லா, யாருல்லா நீ கொடுத்துறல்லா, நீ கொடுத்துறல்லான்னு கேட்டே நீ வாங்கியே தீர்வேன் சபதத்தோடு கேளு. ஒமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ் மேல நீ பரிபூர்ணமா நம்பிக்கை வைத்தால் நீ எஜமா என்னை கைவிட மாட்டான், எஜமா எனக்கு உயர்ந்தது தான் கொடுப்பான், எஜமா எனக்கு கண்ணியமா வாழ வைப்பான். உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக ஈமானை கொடுத்துட்டான், வேற என்ன நமக்கு மிச்சம்? நமக்கு வீடு வேணும்னு கேட்குறோம், வீடு சின்னது ஈமான் பெருசு. அரசாட்சி சின்னது ஈமான் பெருசு. இந்திய நாட்டு அரசாட்சி அல்லாஹ் உன் கையில கொடுத்தாலும் அது சின்னது, ஈமான் பெருசு, லா இலாஹ இல்லல்லாஹ் பெருசு. உலகத்தையே ஆட்சியாளர் அல்லாஹ் உன்னை ஆக்கினாலும் அடுத்த அமெரிக்க பிரதமர் அல்லாஹ் உன்னை ஆக்கினாலும் சின்னது, ஈமான் பெருசு. அந்த ஈமான் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கான். நம்மள மாதிரி எளியவர்களுக்கு, நம்மள மாதிரி ஏழை மக்களுக்கு, நம்மள மாதிரி ஒன்றும் இல்லாதவர்களுக்கு, அறிவில் குறைந்தவர்களுக்கு ஈமான் நசீபாக்கிட்டு அல்லாஹ் தஆலா வேற என்ன வேணும் உங்களுக்கு நமக்கு? அடே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல வேற கொண்டு வந்துட்டான் அல்லாஹ் தஆலா. இந்த உம்மத்தினை அல்லாஹ் நம்மளை உண்டாக்காம ரசூலுல்லாஹி உம்மத்துல பிறக்க வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட நியமத்தை நம்ம கேட்காம கொடுத்த அல்லாஹ் தஆலா நம்ம கேட்டா கொடுக்க மாட்டான் அல்லாஹ் தஆலாட்ட. ஒரு வீடு என்ன அல்லாஹ்வுக்கு பெருசா? அன்பர்களே, அல்லாஹ்வுக்கு எதுவும் பெருசு இல்லை, நாம கேட்க தெரியுது அல்லாஹ் இடத்துல. கேளுங்க அல்லாஹ் இடத்துல, ஒவ்வொரு தொழுகையிலையும் கேளுங்க, நிச்சயமா வாங்கியே தீர்வேன் ரப்பே என்று அல்லாஹ்ட உறுதியோடு கேளுங்கள். அல்லாஹ் தஆலா கொடுக்க தயாராக. அல்லாஹ் கொடுத்து அழகு பார்க்குறவங்க அல்லாஹ் தஆலா. விளங்குங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ், என்னை தவிர உங்களுக்கு இலாஹ யாரும் இல்லை. உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தை கேளுங்கள் தருகிறேன். மாலிகுல் முல்க், அனைத்து அரசாட்சியும் என் கையில் தான் இருக்கு. விளம்பரப்படுத்துறான் குர்ஆன்ல. எதுக்கு விளம்பரப்படுத்துறான்? நமக்கு தர்றதுக்காக. இப்போ தெருவில் பார்த்தீங்கன்னா ஜவுளிகள் விளம்பரம் பண்ணிட்டு போவோம் பார்த்தீங்களா, இந்தியன் சில்க் ஹவுஸ், உங்களுக்கு ஆடி தள்ளுபடி எல்லாரும் வாருங்கள். ஏன் விளம்பரப்படுத்துறான் அவன்? இந்த மக்கள்லாம் துணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, இந்த உலக மக்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணுமேங்கிற உங்கள் மேல் கொண்ட பேர் ஆசை இல்லையா? இல்லை அவன் வளர்றதுக்கா? எதுக்கு போடுறான்? அவங்க வளர்றதுக்கு தான்.
விளைஞ்சிங்களா? ஆடி தள்ளுபடி, எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க பாருங்களா. ஜி உங்களுக்கு இலவசமாக அது இது வாங்கினா அது இலவசம், அது வாங்கினா இலவசம், அது வாங்கலாம் இது மட்டும் இலவசமாக கொடுக்க மாட்டாங்க. இது வாங்கினா தான் அது இலவசம், இது வாங்கினா இது இலவசம், அது வேணாம் சார் இது இலவசமாக கொடுக்குறீங்க அது மட்டும் கொடுக்க வாங்கிட்டு போய் கொடுக்க மாட்டாங்க. அது இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்க. எதுக்கு விளம்பரம்? கடை விளம்பரம் ஏன் பண்ணுறாங்க? அவர்கள் கடை வளருவதற்காக வேண்டி. நம்ம மேல கொண்டு அக்கறை இல்லை. இந்த மக்கள் எல்லாம் அரவா குறிச்சியில் நல்ல ட்ரெஸ் போடாமல் இருக்காங்களே என்ற கவலையில் நாங்கள் ட்ரெஸ் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். யாரும் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி தான். இந்த மக்கள்லாம் செருப்பு இல்லாமல் போகிறாங்களே, ஆளுகள் செருப்பு மாட்டிக்கிட்டுமே என்ற கவலையில் நான் செருப்பு கடை ஓப்பன் பண்ண கிடையவே கிடையாது. தன்னை வளர்த்துக் கொள்ள தான். இவர்கள் செய்யக்கூடிய விளம்பரங்கள் எல்லாம் தன்னை வளர்த்துக் கொள்ள. ரப்புல் ஆலமீன் விளம்பரம் பண்றாங்க. குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், நான் தான் அரசர்களுக்கெல்லாம் பேரரசன், அனைத்தும் என் கையில் இருக்கிறது. இதே விளம்பரம் பண்றா, நீ வாங்கிக்கோ, எனக்கு தேவையில்லை, நீ வாங்கிக்கோ, உனக்கு தர்றேன், நீ வச்சுக்கோ, நீ அனுபவிச்சுக்கோ என்பதற்கு அல்லாஹ் விளம்பரம் பண்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு முழு குர்ஆன் எடுத்து பாருங்க, எல்லாமே எங்கிட்ட இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ உன் தேவையை பூர்த்தி செய்வேன் நான் தான், வேற யாரும் உன் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது, என்கிட்ட கேளு என்று அல்லாஹ் கூவி கூவி அழைக்கிறான். நாம் அதை விட்டு விட்டு மனிதர்களை நம்புகிறோம். இவர் கொடுப்பாரா, அவர் கொடுப்பாரா, இதை கொண்டு வாழலாமா, அதை கொண்டு வாழலாமா. யாரை கொண்டு வாழ முடியாது. எதை நம்பினாயோ அவன் உன்னை சந்தியில விட்டுட்டு போயிடுவாங்க கடைசியில். ஆகவே அல்லாஹ்வை நம்பு, காசை நம்பாதே. அல்லாஹ்வை நம்பு, வீட்டை நம்பாத. அல்லாஹ்வை நம்பு, உன் படிப்பை நம்பாத. அல்லாஹ்வை நம்பு, உன் உடல் பலத்தை நம்பாத. ஓ அறிவை நம்பாத. அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்து பார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உன்னை ராஜ வாழ்க்கையை வாழ வைப்பான். அல்லாஹ் நமக்கு தயாராக இருக்கிறான் தருவதற்கு, கேட்பதற்கு நம்ம தயாராக. அன்பர்களே, பெரியவர்களாக நாம் எல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்திலே பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்து கேட்போம். அல்லாஹ் நம்மை கண்ணியமாக மக்களுக்கு மத்தியிலே இஸ்ஸத்தாக மரியாதையாக அல்லாஹ் தஆலா வாழ செய்வான். அல்லாஹ் நம்ம அனைவரும் இந்த வாய்ப்பு தந்தல் புரிவானாக. பயான் செய்ய அனுமதி கொடுத்த இந்த ஊர் தலைவர், உறுப்பினர்கள், மற்றவரி பள்ளியுடைய இமாம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நீண்ட வயதும் உடல் ஆரோக்கியம் ஆஃபீஸர் தந்தல் புரிவானாக. இந்த ஊர் மக்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து கருணை காட்டுவானாக. அனைவருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. ஒவ்வொருவருடைய ஆசைகளையும் அல்லாஹ் தஆலா தன் கருணைக்கு நிறைவேற்றி அருள் புரிவானாக. கடனற்ற வாழ்க்கையை நசீபாக்குவானாக. வியாதியற்ற வாழ்க்கையை நசீபாக்குவானாக. மருத்துவர்கள் தேவையில்லாமல் நம் இறுதி வரை ஆஃபீஸ் சலாமத்தா வாழ தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.